மக மகரிஷி அவர்களின் கவிதைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். நிறைய தலைப்புகள்ல அவருடைய கருத்துக்களை நம்ம கேட்கிறோம், படிக்கிறோம். அதையே மகரிஷி அவர்கள் கவிதைகள் வாயிலாகவும் கொடுத்திருக்காங்க. எப்படி மனவளக்கலையில கருத்துக்கள் கொடுத்ததை திருப்பி திருப்பி படிச்சா அவர் எந்த அலைச்சுழல்ல எழுதியிருக்காரோ அந்த அலைச்சுழலுக்கு நாம போகிறோம், அப்ப புரியுது. அதே மாதிரிதான் இந்த கவிதைகளும் அவர் எழுதின மன அலைச்சுழல் வேற. அந்த மன அலைச்சுழலுக்கு நாமும் போகும்போது அந்த கவிதைகளின் ஆழ்ந்த கருத்துக்கள் நமக்கு விளங்குகின்றன. இன்று என்ன கவிதையை பார்க்க போறோம்னா, பயனுள்ள துணிவு அப்படிங்கிற தலைப்புல பரஞ்சோதி மகான் அவர் வெளிநாடு போயிட்டு வந்திருக்கார். மலேசியா அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கார் 1956. அப்போ அவரை வரவேற்பதற்காக 6 கவிதைகள் மகரிஷி எழுதியிருக்கார். அதுல ஒரு கவிதையை நம்ம பார்க்க போறோம். 1956 பரஞ்சோதி மகான் அவர் போயிருக்கார். அதுல இல்லறம் துறவரம் அப்படிங்கிறத பத்தி பரஞ்சோதி மகான் என்ன சொன்னார் அப்படிங்கிறத மகரிஷி இந்த கவிதையில கொடுக்கிறார். ஆனா நம்ம மகரிஷி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் 1955 இத பத்தின சில கருத்துக்களையும் அவர் எழுதியிருக்கு, பகிர்ந்து கொண்டிருக்கார், கவிதையாவும் கொடுத்திருக்கார். இப்ப இன்றைக்கு பரஞ்சோதி மகான் அவரை வரவேற்பதற்காக இல்லறம் துறவரம் பத்தி அவர் சொன்ன கவிதையை நம்ம பார்க்கலாம். இல்லறமும் துறவரமும் வேறு வேறாய் இதுவரையில் கருதி வந்தார் உலக மக்கள். இல்லறத்தில் இன்ப துன்ப இயல்பு அறிந்து எண்ணத்தை பண்படுத்தும் தவத்தின் நின்று இல்லறமும் துறவரமும் ஒன்று சேர்ந்து இணைந்த அறமாய் வாழும் முறை வகுத்த இல்லறத்தில் வழுவாத துறவியோரே எல்லையற்ற மகிழ்ச்சியிலே இணைந்து விட்டோம் அப்படின்னு இந்த கவிதையில கொடுத்திருக்காரு. இல்லறம் துறவரம் இத பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. திருக்குறள்ல அவரும் சொல்லியிருக்கார். முதல்ல வாழ்க்கை இல்லற வாழ்க்கையில நிறைய 10 குறள்கள் கொடுத்திருக்காங்க. அதுல சொல்றார் 5 விதமான கடமைகளை இல்லறத்தார் செய்யணும். தன் குடி பிறந்த முன்னோர்கள், தெய்வம், யாரு விருந்தினர்களா வந்தா அவங்கள நல்லா கவனிக்கணும், அப்புறம் சுற்றத்தார்கள், அப்புறம் தான். இந்த 5 பேரையும் சரியா பாதுகாக்க வேண்டியது இல்லறத்தாரோட கடமை அப்படின்னு ஒரு முக்கியமான கருத்தை 10 குறள்கள்ல இருக்கிறதுலயே இதுலயும் கொடுக்கிறார். அதே மாதிரி துறவரம் பற்றி அதுல சொல்லும்போது அதுலயும் 10 குறள்கள் கொடுத்திருக்காரு. எதை பத்தின ஆசையை நாம விடுறோமோ, எந்த பொருள்ல இருந்து நாம ஆசையை விடுறோமோ அந்த பொருள்ல இருந்து வர பிரச்சனைகள்லாம் நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாரு. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னும் என்ன சொல்றார்? பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்றும் நிலையாமை காணப்படும் அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொன்னு சொல்றார், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படிங்கிறார். யாரு உலக பற்றெல்லாம் விட்டிருக்காங்களோ அவங்கள நாம பற்றி கொண்டால் அதே மாதிரி நமக்கு அந்த குணங்கள்லாம் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றார். இதுதான் இயல்பூக்க நியதி. மகரிஷி சொல்லியிருக்காரு, எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். யாரு குருவை பற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பிறவியிலிருந்து நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றார். அப்போ அந்த குருவும் பற்று விட்டவரா இருக்கணும். அந்த மாதிரி ஒருத்தரை நினைக்கும் பொழுதுதான் அவருடைய குணங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கார்.
அப்போ இல்லறத்த பத்தியும், துறவறத்த பத்தியும் திருக்குறள்லயும் அந்த மாரி சொல்லியிருக்காங்க. நெறைய மகான்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா, இல்லறம் வேற, துறவறம் வேற அப்படின்னு தான் நெனச்சுட்டு இருக்கோம். இல்லறத்துல இருக்கிறவங்க நெறைய பேருக்கு துறவு வாழ்க்கைக்கு போகணும்னு எண்ணம் இருக்கும். ஆனா, குடும்ப உறுப்பினர்கள விட்டுட்டு போக முடியாது. அந்த கடமைகள் இருக்கிறதுனால, அவங்களுக்கு அந்த துறவு வாழ்க்கை மேற்கொள்ள முடியலையே அப்படின்னு எப்பொழுதுமே ஒரு சங்கடம் இருக்கும். இல்ல அத நெனைச்சும் வருந்திக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி துறவு வாழ்க்கையில அதுல பொறுப்பே இருக்காது, கஷ்டமே இருக்காது. இப்ப இந்த குடும்ப வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கே! இதெல்லாம் எதிர்கொள்ள முடியலையேன்னுட்டு சில சமயம் குடும்பத்த விட்டுட்டு துறவு வாழ்க்கைக்கு நெனச்சுட்டு அங்க போயிடுவாங்க. அங்க போனதுக்கு அப்புறம், அங்க இருக்கிற கஷ்டம் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும். ஆனா, இல்லறத்துக்கு மறுபடியும் திரும்பி வர முடியாது. வந்தா இவங்களுக்கும் கஷ்டம். சுத்தி இருக்கிற சமுதாயத்துல இருக்கிறவங்களும், அவங்களும் இப்படி துறவறம்ன்னு போயிட்டு இவங்க திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி, அது விமர்சனத்துக்கு உள்ளாராங்க. அதனால இல்லற வாழ்க்கையில என்ன கடமை செய்யணுமோ, அதுவும் செய்ய முடியாம தான் போயிருக்கு. மிந்தி காலத்துல கூட்டு குடும்பமா இருந்தனால, யாராவது ஒத்த துறவு மனப்பான்மை அவர் அந்த வாழ்க்கைக்கு போனா கூட, அவங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு சுற்றத்தார் நெறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனா இப்போ அந்த மாரி இல்ல. அம்மா, அப்பா, குழந்தைங்க. இவ்வளதான். அப்பாவோட குழந்தைங்கலாம் கூட அம்மா, அப்பாலாம் கூட அவங்கலாம் கூட தனியா தான் இருக்காங்க. கூட்டு குடும்பம்ங்கிறது இப்ப இல்லவே இல்ல. ஏதோ ஒரு பண்டிகைம்போது, ஒரு ஃபங்ஷன் போது எல்லாரும் மீட் பண்ணிக்கிறோம், பார்க்குறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு திரும்பி வந்துர்றோம். அவங்க இத பார்த்துக்கிறாங்க. இல்லன்னா, வயதானதுக்கு அப்புறம் சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமு, இல்ல முதுநி முதியோர்கள் இல்லம் அப்படின்லாம் போய் சேர்ந்துட்டு, அந்த மாரி வாழ்க்கைன்னு இப்ப போயிட்டு இருக்கு. அப்போ இல்லறமும், துறவறமும் எதிர்மறையா இருக்கு. அப்படி இருந்தா எப்படி நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்? துறவற வாழ்க்கை மேற்கொள்ளணும் அப்படிங்கும்பொழுது, ரொம்ப லேட்டா 60 வயசுக்கு மேல அப்படின்னு நம்ம போனோம்னாலும், அதுக்கும் பிரச்சனை தான். ஏன்னாக்கா, நெறைய மாற்றங்கள் நமக்குள்ள வரணும்னா, அத மாற்றிக்கவும் முடியாது. இத்தன வருஷ பழக்கம் வந்துடுச்சு. இதெல்லாம் யோசிச்சு தான் மகரிஷி அவர்கள் இல்லறமும், துறவறமும் எப்படிப்பட்டது? அப்படின்னுட்டு அவர் சொல்றார். இத நம்மளுக்கு தெரியும் பரஞ்சோதி மகான் மகரிஷிக்கு 3வது குரு. முதல்ல ஒருத்தர் பாலகிருஷ்ணன் ஒருத்தர். அதுக்கப்புறம் வைத்திய பூபதி கிருஷ்ணாராவ்னு ஒருத்தர். அதுக்கப்புறம் பரஞ்சோதி மகான். இவர் 3வது குரு. இப்ப இவர்கிட்ட போயி மகரிஷி அவர்கள் சாந்தி யோகம் எடுத்துக்கிட்டார், துரியம் எடுத்துக்கிட்டார். அவரும் குடும்ப வாழ்க்கையில இருக்கிறதையும் பார்த்திருக்கார். மகரிஷி அவர்களும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில தான் இருந்திருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா, அவருக்கும் மகரிஷிக்கும் இந்த உணர்வு இருந்திருக்கு. அதாவது இல்லறமும், துறவறமும் வேறு வேறு இல்லை. இல்லறத்திலேயே துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும். அப்படின்னு 1955லயே ஒரு கவிதையே குடுத்திருக்காரு. இல்லறமும், துறவறமும் வேறு வேறாய் இதுவரையில் கருதி வந்தார் உலக மக்கள். இல்லறத்தில் வழுவாது கடமையாற்றி எண்ணத்தை பண்படுத்தி எனை அறிந்தேன். இல்லறமே கடமைகளின் தொகுப்பு என்றும், இன்ப துன்பம் உடல் உயிர் தத்துவம் உணர்ந்து இல்லறத்தை திறமையுடன் நடத்த ஏற்ற எண்ண நிலை துறவறம் என்றும் உணர்ந்தேன். அப்படின்னு 1955ல மகரிஷி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 56ல பரஞ்சோதி மகான் வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இத பத்தி அவரும் கருத்து எழுதியிருக்கார். அதே மாதிரி பரஞ்சோதி மகானும் அத உணர்த்தியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையில சொல்றாங்க. இல்லறமும் துறவறமும் வேறு வேறாய் இதுவரையில் கருதி வந்தார் உலக மக்கள். இல்லறத்தில் இன்ப துன்ப இயல்பறிந்து எண்ணத்தை பண்படுத்தும் தவத்தில் நின்று இல்லறமும் துறவறமும் ஒன்று சேர்ந்து இணைந்த அறமாய் வாழும் முறை வகுத்த இல்லறத்தில் வழுவாத துறவியோரை எல்லையற்ற மகிழ்ச்சியில் இணைந்து விட்டோம் அப்படின்ட்டு சொல்றார். அப்ப இல்லறத்துல இருந்துகிட்டே எப்படி துறவற வாழ்க்கை மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுதான் இன்னொரு கவிதையில மகரிஷி கொடுக்குறாங்க. இல்லறத்துல நம்ம கடமையெல்லாம் ஆற்றணும்.
எப்படிப்பட்ட கடமையை ஆற்றணும்? பிறர்க்கும் பின்னும் துன்பம் விளைந்திடாத பெருநோக்கில் துன்பத்தை போக்கும் செய்கை அறமாகும். எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் கொடுக்காத செயல்கள் எல்லாம் அறச்செயல், ஒழுக்கமுள்ள செயல். இதுதான் அறிவின் உயர் நீதியாகும் அப்படின்ட்டு சொல்றார். யாருக்கும் அப்போதைக்கோ இல்ல பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் கொடுக்க கூடாது. இதுதான் அறம். இதுதான் அன்பு வழியாம். இந்த கடமை ஆற்ற உறவாடி பொருள் ஈட்டி பொருளை காத்து உற்றபடி பிறருக்கு இட்டு மகிழ்கின்ற திறனாற்றல் இல்லறமாம். அப்ப குடும்பத்துல எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி அந்த தலைவர், குடும்பத்தின் தலைவர், அவர் பொருள் ஈட்ட வேண்டும். அப்புறம் அந்த பொருளை சேமித்து வைக்க வேண்டும். எவ்வளவு சம்பாதிச்சிருக்காரோ எல்லாத்தையும் செலவழிச்சிட முடியாது. அப்ப குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏத்த மாதிரி தான் என்ன மாதிரி சம்பாதிக்கணுமோ, பண வரவு வேண்டுமோ, அத பத்தி யோசிச்சு அதுக்கேத்த மாதிரி அவர் பிளான் பண்ணணும். அப்புறம் பொருளை காக்கவும் வேண்டும். கொஞ்சம் சேமிக்கவும் வேண்டும். அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு குடுக்கவும் வேணும். ஏன்னா நிறைய சுற்றத்தார்கள் சில சமயம் பணத்துல கஷ்டப்படுவாங்க. உதவின்னு கேட்டு வரும்பொழுது இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இல்லறத்தார் 5 விதமான கடமைகளை ஆற்ற வேண்டும்னு திருக்குறளையும் பார்த்தோம். அப்ப சுற்றத்தார்களுக்கும், குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்களுக்கு மட்டும் இல்ல, சுற்றத்தார்களுக்கும் நம்ம உதவி செய்யணும். அப்ப உற்றபடி பிறருக்கு இட்டு மகிழ்கின்ற திறனாற்றல் இல்லறமாம். திறனாற்றல்னு அங்க ஒரு முக்கியமான வார்த்தைய குடுக்குறாரு மகரிஷி. தன்னையும் பாதுகாத்துக்கணும், குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்களையும் பாதுகாக்கணும், சுற்றத்தார்களுக்கும் உதவி செய்யணும், வர விருந்தினர்களுக்கும் முகம் கோணாத மாதிரி அவங்களுக்கும் செய்யணும். அப்புறம் முன்னோர்கள், அவங்களுக்கு என்ன மாதிரி நாம கடமை ஆற்றணுமோ அவங்களுக்கும் செய்யணும். இதுதான் ஐவகை கடமைன்னு திருக்குறள்ல சொல்றாங்க. இதேதான் இங்க மகரிஷி சொல்றாரு. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி குடும்பத் தலைவர் இல்ல தலைவி அவங்க இந்த கடமையெல்லாம் ஆற்றுவதற்கு தனக்கு அதற்கேற்ற மாதிரி பணவரவு இருக்கா? அப்படி இல்லைன்னா என்னுடைய அந்த வரவை நான் எப்படி உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு யோசிச்சு அந்த மாதிரி திறமையோட செயலாற்றுவதுதான் இல்லறம் அப்படின்னு சொல்றாரு. பொருள் ஏற்று உண்டு தீது அகற்றும் அறம் புரிதல் துறவறமாம். இப்ப இந்த பொருள்லாம் நம்ம சம்பாதிச்சாச்சு, வரவு வந்தாச்சு. அதை வைத்துக்கொண்டு மத்தவங்களுக்கு என்ன துன்பம் இருக்கோ அதெல்லாம் போக்கி என்னென்ன கடமை ஆற்றணுமோ அதை செய்வதுதான் துறவறம் அப்படிங்கிறது. மகரிஷியோட கருத்துல அறம்னா என்ன, அற வாழ்க்கைன்னா என்ன? இந்த முதலகத்தாவிலே சொல்றார். அறநிலைகள் 3 அப்படின்னுட்டு. ஒழுக்கம், கடமை, ஈகை. அப்ப அந்த ஒழுக்கம்ங்கிறது பார்த்தோம். அதுதான் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்துல பிற்காலத்துல உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் கொடுக்காத செயல்கள் எல்லாம் ஒழுக்கமுள்ள செயல். அப்புறம் கடமை ஆற்றணும். கடமை ஆற்றுறதுல என்ன சொல்றார்? முதல்ல தன்னை பாதுகாத்துக்கணும். அதுக்கப்புறம் குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்கள், அதுக்கப்புறம் சுற்றத்தார், அப்புறம் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமை, அதுக்கப்புறம் உலகம். இந்த மாதிரி இதே வரிசையில தான் நம்ம கடமையை செய்யணும் அப்படிங்கிறார். அப்புறம் ஈகைன்னு வரும்பொழுது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துடக்கூடாது. பரவாயில்ல, நம்ம நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு செய்யறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னா, கடவுள் மற்றவங்களுக்கு எப்படி உதவி செய்யணும், எந்த அளவுக்கு உதவி செய்யணுங்கிற அறிவையும் நமக்கு கொடுத்திருக்காரு. நீ எல்லாத்தையும் எடுத்துக்கூடன்னு சொல்லல. நிறைய பேர் பார்த்திருக்கோம். தன்னுடைய சக்திக்கு மீறி உதவி செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் யார் உதவியை வாங்கிக்கிட்டு போனாங்களோ, அவங்க எந்த நேரத்துல அதை திருப்பி தரேன்னு சொன்னாங்களோ, திருப்பி தர முடியாம இருக்கலாம். தர முடியாத நிலையில இருக்கலாம். இல்ல நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருக்கோமேன்னு அத பத்தி கவலைப்படாம மெதுவா குடுத்துருப்போம், குடுத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும். கடைசியில என்னன்னா, வாங்கிட்டு போனவர் எந்த துன்பத்தையும் அடையல.
குடுத்தவர் தான் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அது தன்னையும் பாதிக்கும், குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்களையும் பாதிக்கும். அப்புறம் அவங்களும் இவர் உதவி செய்திருக்கார். அது யோசிக்காம உதவி செய்தாரேன்னு அவங்களும் அதுக்கேத்த விமர்சனமும் செய்வாங்க. அப்போ எல்லா அமைதியும் இழந்து தான் நம்ம நிற்கிறோம். அதனால தான் மகரிஷி என்ன சொல்றார், அந்த ஈகைன்னு வரும்பொழுது, உடலாலும், மனதாலும் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்காமலும், துன்பப்படுபவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும். அப்படின்னு அந்த ஒரு கருத்தையும் குடுக்குறார். நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ, அதுல 1% ஈகைனுக்கு குடுங்க. அப்படின்ட்டு கர்மயோக நெறிகள்ல குடுத்திருக்காரு. அதையும் தாண்டி நமக்கு குடுக்க முடியும் அப்படின்னா, நம்ம தான் அத டிசைட் பண்ணணும். அப்ப என்ன செய்யணும்? ஈகை குடுக்கும்பொழுது கூட, பொருள் ஈட்டி பொருளைக் காத்து உற்றபடி பிறர்க்கிட்டு மகிழ்கின்ற திறனாற்றலை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்களுக்கு தேவையானதை செய்யணும். பாதுகாப்பு, பராமரிப்பு 2 தான் தேவை. உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும். அப்போ இத குடும்பத் தலைவர்கள், தலைவி 2 பேருமா சேர்ந்து குடும்பத்த பாத்துக்கிறாங்கன்னா, அப்போ இத யோசிச்சுக்கணும் அவங்க. ஏன்னா இந்த காலத்துல 2 பேருமே சம்பாதிக்கிறாங்க. அப்ப 2 பேருமே தலைவர்கள் தான். அப்போ அவங்க யோசிக்கணும். 2 பேருமே சம்பாதிக்கணும்னு இப்ப பார்த்தா, 2 பேருமே சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதுனால, செலவும் எக்கச்சக்கமா இருக்கு. கடன் வாங்கி குடும்பத்துல இருக்கிற சௌகரியங்கள அதிகப்படுத்திக்கிறாங்க. மறுபடியும் அந்த கடன அடைக்க முடியுமான்னு யோசிக்கிறதில்ல. அதுக்கப்புறம் இவங்க இந்த மாரி வாழ்க்கைக்கு ஏற்பாடு செய்து குடுக்கறதுனால, குழந்தைகளும் அத அனுபவிக்கிறாங்க. கஷ்டம்னு என்னன்னு அத உணர்றதில்ல. அவங்க அந்த மாரி சௌகரியமான வாழ்க்கையில போகும்பொழுது, தவறான வழியில கூட வாழ்க்கை போறதுங்கிறது இருக்கு. நேத்து ஒரு நியூஸ் என்னன்னா, சாதாரண குடும்பத்துல இருக்காங்க. பையன் மொபைல் கேட்டிருக்காரு, குடுக்கலன்னோன போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அப்போ என்ன மாரி அவங்க வாழற வாழ்க்கை இருக்குன்னு தெரியல. இதுதான் நியூஸ். அப்போ மொபைல் கேட்கிற அளவுக்கு அந்த பையன் அப்பா, அம்மா கிட்ட கேட்கிறாருன்னா, அப்ப அத குடுக்கக்கூடிய நிலையில இருக்கலாம். ஆனா அவங்க சௌகரியம் பண்ணிட்டு வாங்கி குடுக்கலைனாலும் அங்க பிரச்சனை இருந்திருக்கும். இல்ல அப்பா, அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அத உணராம பையன் கேட்டு குடுக்கலைங்கனாலும் தற்கொலை பண்ணிட்டா அதுவும் தவறு தான். அப்போ நம்ம இந்த குடும்பத்தை எப்படி பாதுகாக்கிறோம், பராமரிக்கிறோங்கிறது தலைவர்களும் அதுக்கு ஏத்த பிளான வச்சிருக்கணும். குழந்தைகளும் அத உணரணும். அதுக்கேத்த மாதிரி நாம அவங்களுக்கு எடுத்துச் சொல்லணும். அப்பதான் பொருளை ஈட்டுவதும், காப்பதும், மற்றவர்களுக்கு கொடுப்பதும், பின்னாடி சேமித்து வைக்கிறது இதெல்லாம் முடியும். இல்லன்னா 2 பேர் சம்பாதிக்கிறோம்னு அதனால தான் பாருங்க இப்போ அந்த மாரி நிலை வந்ததுனால, கவலைப்படாம செலவழிக்கிறதுனால, எத்தன துணி கடைகள், எத்தன நகை கடைகள், எத்தன மால் வருது, எத்தன சூப்பர் மார்க்கெட் வருது, வந்துகிட்டே இருக்கு. அப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் லாபம் இல்லாமயா ஆரம்பிப்பாங்க. அப்போ மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. அதனால தான் மகரிஷி என்ன சொல்றாருன்னா, இல்லறத்துல இருந்தா கூட நீங்க துறவற வாழ்க்கை வாழணும். இல்லறத்துல இருந்துகிட்டு எப்படி? பற்று இல்லாத வாழ்க்கை. பொருளோடு தொடர்பு கொள்ள வேண்டும். புலன்கள்னால தொடர்பு கொள்ளாம இருக்கணும். அப்படின்ட்டு சொல்றார். ஒரு ஒரு பொருளோடும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றார். டி அட்டாச் டி டிட்டாச்ட் அட்டாச்மென்ட் அப்படிங்கிறார். அதாவது அத ஆப்பரேட் பண்ணணும். ஒரு வாஷிங் மிஷின் இருக்குன்னா ஆப்பரேட் பண்ணணும். அதோட தொடர்பு இருக்கணும். ஆஹா! வாஷிங் மிஷின் இது வேற யாரும் தொடக்கூடாது. அப்புறம் யாராவது தொட்டு ஆப்பரேட் பண்ண வந்தாங்கன்னா, பக்கத்திலேயே நிக்கணும். ஏதாவது கொஞ்சம் அழுத்திட்டாங்கன்னா, "ஐய்யய்யோ! இப்படி அழுத்தாத" அப்படின்னுட்டு உடனே அதோட பற்று இருக்கிறதுனால தான், அந்த மெஷினுக்கு ஏதோ கஷ்டம் குடுக்குறாங்களோன்னு நம்ம டென்ஷன் ஆயிடுவோம். அத இன்னொருத்தருக்கு ஆப்பரேட் பண்ற அளவுக்கு கூட நம்ம குடுக்க மாட்டோம். நம்ம பொருள இன்னொருத்தருக்கு கூட குடுக்க மாட்டோம். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இத ஆப்பரேட் பண்ணும்பொழுது, குடும்பத்தில இருக்கிற உறுப்பினர்களும் இவங்க இத வாங்கியிருக்காங்க. இத நம்ம பாதுகாத்து சரியா ஆப்பரேட் பண்ணணுங்கிற அந்த எண்ணமும் வரணும். அப்பா தானே வாங்கியிருக்காரு பரவால்ல அப்படின்னு அலட்சிய போக்கோட நம்ம அதையும் செய்யக்கூடாது. அதுலதான் பெரியவர்கள் சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய பொருள் அது வண்டியோ, ஸ்கூட்டரோ, பைக்கோ, காரோ அந்த ஒரு வயசுல ஒரு அடல்ட் ஏஜ்ல இருக்காங்கன்னா,
அவங்க கிட்ட குடுக்கறதுக்கு தயங்குவாங்க. ஏன்னா அந்த பொருள ஆப்பரேட் பண்றது சீக்கிரமும் கத்துன்னுடுவோம் சின்ன பசங்க. அதனால அவங்களுக்கு அத பத்தின பயம் இருக்காது. ஆனா பெரியவங்க அத வந்து அவங்க ஒரு வயதுல தான் அத வாங்குறதுனால, அத கத்துக்கிறதும்போது ஒரு பயம் இருக்கும். இத பாதுகாக்கணும். இங்க எங்கேயும் போய் இடிக்கக்கூடாது. எங்கேயும் ஸ்க்ராட்ச் விழக்கூடாது. கொஞ்சம் அதிகமாவே அதனுடைய பாதுகாப்ப அதிகமா செயல்படுத்தி கொண்டு வருவாங்க. ஆனா அடுத்த ஜெனரேஷன்ல அறிவு நிலையும் உயர்ந்திருக்கிறதுனால, சீக்கிரமே எல்லாத்தையும் கத்துக்கிறதுனால, அவங்க கொஞ்சம் அலட்சிய போக்கோட கூட சில சமயம் அத ஹேண்டில் பண்றது இருக்கும். ஆனா பெரியவங்களுக்கு டென்ஷன் ஆயிடும். அப்போ காலப்போக்குல இந்த வித்தியாசங்கள்லாம் இருக்கிறதுனால, பெரியவங்களும் உணரணும். அதே மாரி சின்னவங்களுக்கும் தான் எப்படி கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்த பாதுகாக்கிறோம், பராமரிக்கிறோங்கிறதும் தெரிய வைக்கணும். அதே மாரி யங்கர் ஜெனரேஷன்ல இருக்கிறவங்களும் தன்ன இந்த மாரி ஒரு கல்வி, அப்புறம் தங்கள சௌகரியங்கள ஏற்படுத்தி குடுக்கறது, அது அம்மா, அப்பா, பெரியவங்கலாம் எந்த அளவுக்கு உழைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் உணர்ந்துக்கணும். "உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு" அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ அந்த விஷயத்த நாம உணர்ந்து அப்ப அந்த பற்றுங்கிறது நம்மளுக்கு இருக்கு. அதனால தான் பிரச்சனை. அதே அன்பு, கருணை அப்படிங்கும்போது இருக்கும்பொழுது, நமக்கு இந்த மாரி பிரச்சனைகள் இருக்காது. அதனால தான் திருவள்ளுவர் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கார். அப்போ இல்லறம், துறவறம்ங்கிறது எதிர் இல்ல, எதிர்மறை இல்ல. இல்லறத்துல இருந்துகிட்டே நம்ப எண்ணத்தில் அந்த எப்படி எப்படி பொருளோட, நபரோட நாம தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத யோசிச்சு செயல்படும் பொழுது, அப்போ இல்லறத்துல இருந்துகிட்டே துறவற வாழ்க்கை நம்ம வாழ முடியும். ஆங்கிலத்துல அதுதான் டிட்டாச்டு அட்டாச்மென்ட் அப்படின்ட்டு மகரிஷி அத சொல்லியிருக்காங்க. அப்போ எண்ண நிலை துறவறம் அப்படின்னு இல்லறத்தின் திறமையுடன் நடத்த ஏற்ற எண்ண நிலை துறவறம் என்று உணர்ந்தேன் அப்படின்ட்டு மகரிஷி 1955ல குடுத்திருக்காங்க. 59வது வருஷம் இல்லறம் துறவறம் அப்படிங்கிறதுக்கு வேண்டிய அழகான ஒரு விளக்கத்தையும் மகரிஷி குடுத்திருக்காங்க. அதே மாதிரி இங்க கவிதையில அவர் மகரிஷி ரொம்ப அழகா பரஞ்சோதி மகான் அவர் போயிட்டு அவரும் இதே மாரி இல்லறம் துறவறம் அந்த விஷயத்த அவர் எடுத்து சொன்னத இந்த கவிதையில பரஞ்சோதி மகான பாராட்டும்போது அவரும் இத உணர்த்தியிருக்கார் அப்படின்னுட்டு மகரிஷி அத உள்வாங்கிக் கொண்டு இந்த கவிதையை எழுதியிருக்கார். ஏன்னா குரு என்ன சொல்றாரோ அந்த கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அது சின்ன வயசுல பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற முதல் குரு. அவர் அந்த பாட்டெல்லாம் சொல்லும் பொழுதுதான், "ஒருவனே தேவனல்லால் வேறில்லை, உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால்" அப்படின்னு அந்த திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பதிகத்துல பஜனையா பாட்டு பாடிக்கிட்டு வரும்பொழுதும், அவரும் பஜனை பாட்டு எல்லாம் மகரிஷிக்கு சொல்லிக் குடுத்த போதெல்லாம் அந்த கருத்துக்களை உள்வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வைதி பூபதி கிருஷ்ணராவ் கிட்ட அவர் நெறைய விஷயங்கள கத்துக்கிட்ட பொழுது, அங்கேயும் வேதங்கள்ல என்ன சொல்லியிருக்குன்னு அதெல்லாம் பத்தின விளக்கங்களையும் அவர் வாயிலாவும் கேட்டு உள்வாங்கிக் கொண்டார். அப்புறம் பரஞ்சோதி மகான் வாழும் வாழ்க்கை, அதுல இருந்த கருத்துக்கள் எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டார். அப்போ இது எல்லாத்தையும் கடைப்பிடிச்சதுனால தான். ஏன்னா வைத்திய கிருஷ்ணராவும் குருவா இருந்தபொழுது, அவரும் குடும்ப வாழ்க்கையில இருந்தவர் தான். அப்போ இதெல்லாம் அப்படியே உள்வாங்கிக் கொண்டு, அதை வாழ்க்கையில கடைப்பிடிச்சுட்டு வந்திருக்கார் மகரிஷி. அந்த மாரி உணர்ந்ததுனால தான் இல்லறமும், துறவறமும் வேறு வேறு அல்ல. இல்லறத்துல இருந்துகிட்டே துறவற வாழ்க்கை நாம் மேற்கொள்ள முடியும். துறவு நிலைக்கு போக முடியும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் உணர்த்தியிருக்கார். அதற்கு வேண்டிய பயிற்சிகளையும் மகரிஷி குடுத்திருக்கார். அதே மாதிரி பரஞ்சோதி மகான் அவரும் போயிட்டு வந்தபோது, அவரும் அதே மாரி வாழ்ந்து காட்டியிருக்கார். அதனால இந்த கவிதையில அந்த மாரி நீங்க உணர்த்தினீங்கன்னுட்டு அவரையும் வாழ்த்தி இந்த கவிதைய மகரிஷி குடுத்தார். வாழ்க! அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க! மிக்க நன்றி. நல்ல ஒரு மகரிஷியின் கருத்துக்களை பரஞ்சோதி